வெல்கம் கைஸ். ஆக்சுவலாக வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி 3 days தான் ஆகுது. இப்போலாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப தேங்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ப்ரோ ஜாவா ஃபுல் ஸ்டாக் இல்லைனா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக என்கிட்ட வந்து இப்போதைக்கு டைம் இல்லை, அதனால தான் சரி நான் வந்து ஜனவரி மந்த் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். சரி எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போவே வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால சரி ப்ரோக்ராம்ஸ் தான் அதுக்கு ஒரு 10 minutes 15 minutes ஆகும்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் ப்ரோக்ராம்ஸ் போட்டுறேன். ஃபுல் ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக பைத்தானும் இருக்குது, ஜாவாவும் இருக்குது. நான் ரெண்டுமே ஃபுல் ஸ்டாக் போட போகிறேன். பைத்தான் ஃபுல் ஸ்டாக் வந்து நான் போடுவேன். ஜாவாவும் ஜாவாவோட ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து என் ஃப்ரெண்டு போடுவார். நான் வந்து லைக் மேனுவல் டெஸ்டிங் அந்த மாதிரி நான் அது எதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். வேறு எதுனா அந்த அவங்கவுங்க ஃபீல்டில் நல்லா பண்ணுறவங்ககிட்ட லைக் டீச்சிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்ககிட்ட நான் வீடியோஸ் கலெக்ட் பண்ணி போடலான்னு இருக்கேன். பட் நான் ப்ராப்பராக ஜனவரியிலேருந்து என்கிட்ட மைக் இல்லை, நான் இயர்ஃபோன்ஸில் தான் பேசுகிறேன். அதனால தான் வந்து என் வாய்ஸே லைக் ஒரு மாதிரி இருக்கும். என்கிட்ட மைக் இல்லை, எடிட்டிங் இல்லை, எதுவுமே இல்லை, ஆளும் இல்லை, டைமும் இல்லை. நான் ப்ராப்பராக சேனல்லேருந்து செட் பண்ணிவிட்டு ஒரு மந்த் ஒரு லாங்குவேஜ் போடுறேன். ஜனவரி வந்து HTML ஃபாலோட் பை CSS, SQL, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், கோர் ஜாவா, இந்த 6 லாங்குவேஜ் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே ஒரு மே இல்லைனா ஒரு ஜூலைக்குள்ளே நான் லைக் எடுத்து முடிச்சிடுவேன். ஃபுல்லாக பைத்தான்னா ஃபுல்லாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, லைக் 7 hours 9 hours முடிச்சுட்ருப்பாங்க. நான் வந்து ஃபுல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து தெளிவாக என்னென்ன மெத்தட் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக போடுறேன். SQLனும் சரி பைத்தானும் சரி. லைக் 2 daysக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். லைக் வெயிட் பண்ணுங்கள். டெய்லி வந்து இப்போதைக்கு நான் ப்ரோக்ராம்ஸ் போடுறேன் ஜனவரி வரைக்கும். ஏன்னா கிட்ட மைக் கூட இல்லை. நான் வாங்குவேன், எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நான் ப்ராப்பராக உங்களுக்கு நான் முன்னாடியே ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு வீடியோ போடுவேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு லைக் ஃபேஸோட ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தான் லாங்குவேஜ் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே அல்காரிதம்ஸ் கூட நான் போடுறேன். அதுக்கு வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் ரெகுலராக வீடியோ பார்க்க முடியும். இந்த விவரம் என் மூலதானா நான் உனக்கு தரது சோறுல தம்பி. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா ஹவு டு ஃபைண்ட் பாலிண்ட்ரோம் பார்க்க போறோம். பாலிண்ட்ரோம் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம்னா, பாலிண்ட்ரோம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 ப்ரோக்ராம் அதில் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது வந்து பாலிண்ட்ரோம் பண்ணிட்டு அதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணியும் அந்த வேர்டு வந்து எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பாலிண்ட்ரோம். இப்போ வந்து யூசர் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா, நான் அதை ரிவர்ஸ் பண்ணும் போதும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அது வந்து பாலிண்ட்ரோம். பட் நான் இது ஹலோவை நான் ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து OLLEH வரும். ஸோ இது பாலிண்ட்ரோம் கிடையாது. இன்னும் இது வந்து எக்ஸாக்டாக எப்படி பார்க்கலான்னா இப்போ வந்து மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு. இந்த வேர்டு ரிவர்ஸில் நான் அப்படியே போட்டேன்னா MALAYALM. இப்போ இந்த வேர்டு ரிவர்ஸ்லேயும் இது மலையாளம்ட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் ஆகும். இப்போ பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேர்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு என்ன ஒரு ப்ரோக்ராம் கேட்பாங்கன்னா, சில இன்டர்வியூஸ்லாம் வந்து ரிவர்ஸ் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை வந்து நம்ம பைத்தானில் எப்படி சொல்லிட்டு கண்டுபிடிப்போம்னா, இது வந்து பைத்தானில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த பைத்தானில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. காலன் -1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா அந்த வேர்டு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். பட் இந்த மெத்தடில் நம்ம போடக்கூடாது. இது மேக்ஸிமம் இது ட்ரையே பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பிகினர் போடுற மாதிரி இருக்கும். நார்மலாக ஒரு வேர்டை வந்து நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணுவோம்னா, இப்போ யூசர் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து ஒரு லூப் கிரியேட் பண்ண போகிறோம். லூப் கிரியேட் பண்ணி அந்த லூப்புன்ற வேரியபிளில் ஒரு வேர்டாக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபார் I in N, ஏன்னா இது வந்து கலெக்ஷன்றதுனால நான் அப்படியே இதில் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். என்னன்னு சொல்லிட்டு இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கில் வைக்கிறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் I அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா இந்த ஹலோவை வந்து I போகும், இட்ரேட் பண்ணோம், H கலெக்ட் பண்ணோம், இங்கே வைக்கும். அடுத்து ரிசல்ட் ஸ்பேஸ் வரும்.
அடுத்து ஐ போகும், ஈயை கலெக்ட் பண்ணும், இங்கே வைக்கும். அடுத்து ரிசல்ட் ஸ்பேஸ், அடுத்து ஐ போகும், எல்லை கலெக்ட் பண்ணும், இங்கே வைக்கும். இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுறது. இதுவே ஐயை இங்கே சேஞ்ச் பண்ணோம், இதுவே ஐயை இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம், ரிசல்ட்டை இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பண்ணோன்னா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா இங்கே ஹலோ இருக்குது, ஐ இங்கே இருக்குது, ஐ போகும், ஹெச்சை கலெக்ட் பண்ணும், இங்கே வைக்கும். அடுத்து ஐ போகும், ஈயை கலெக்ட் பண்ணும், இங்கே வைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே ஐ தானே இருக்குது, ஐக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும். ஸோ அது இப்படி ரைட்டு டு லெஃப்ட்டுன்ற இதில் கரெக்ட். இங்கே என்ன பண்ணோன்னா இ வந்து போயிட்டு ஒரு வேர்டாக ட்ராவல்ஸ் பண்ணி இதில் ஐ வந்து போயிட்டு ஒரு வேர்டாக ட்ராவல்ஸ் பண்ணி இதில் வந்து ஸ்டோர் பண்ணும். அடுத்து போகும், அடுத்து போயிட்டு இந்த எல்லை கலெக்ட் பண்ணும், எல்லை இங்கே ஸ்டோர் பண்ணும். அடுத்து போகும், இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ஸ்டோர் பண்ணும். அடுத்து போகும், இந்த ஓ கலெக்ட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணும். இப்படி ஒரு வேர்டாக ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணும். அதனால தான் நம்ம இந்த ஐயை வந்து என்ன போடுறோம்னா ஐயை ஃப்ரண்ட்லேயே போடுறோம். இப்போது இந்த லூப்லேருந்து இதை வெளியே பிரேக் பண்ணி பிரிண்ட் பண்ணோன்னா ரிசல்ட் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோன்னா இந்த வேர்டு வந்து ரிவர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும், HELLOன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதை நம்ம ப்ரோக்ராமில் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலிண்ட்ரோமில் போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வேல்யூ வேணும். அதனால சொல்லிட்டு நம்ம ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ஸ்டோர் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கலெக்ஷன் இந்த ஐ போயிட்டு இதில் ஸ்டோர் பண்ணி ஒரு இதையும் இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம மாற்றிட்டோன்னா இந்த ரிசல்ட்டுன்ற இதில் வந்து நம்ம கொடுக்குற வேர்டு மாற்றி ஸ்டோர் ஆகும், HELLO. ஏன்னா ஃபஸ்ட் ஐ இருக்குன்றதுனால ஒரு வேர்டாக அதை கலெக்ட் பண்ணி அதை ஃப்ரண்ட் டு பேக்வேர்ட்ஸில் அதை ஸ்டோர் பண்ணோம். நார்மலாக வந்து பேக்வேர்ட் டு ஃப்ரண்ட்டில் ஸ்டோர் பண்ணோம். இது மட்டும் ஃப்ரண்ட்டில் இருந்து அதை அப்படியே பேக்வேர்டுக்கு புஷ் பண்ணோம். இது வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். ஓகேவா கைஸ், ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். அடுத்து வந்து நம்ம பாலிண்ட்ரோம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இங்கே இந்த ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கையும் அதாவது இந்த ரிசல்ட்டையும் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கின இந்த இன்புட்டையும் சேமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா ரிவர்ஸ் பண்ணாலும் இப்போ வந்து 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யூசர் கொடுத்த 1 to 1. நான் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணாலும் 1 இங்கே வரும், 2 இங்கே வரும், திரும்பி 1 இங்கே வரும். அதை நான் ரிவர்ஸ் பண்ணாலும் அது சேமாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ n is equal to ரிசல்ட்டாக இருந்துச்சுன்னா print palindrome, else print not a palindrome அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஓகேவா கைஸ், இது வந்து இப்போ நம்ம கோடாக எழுதி பார்ப்போமா? அவ்வளோதான் கைஸ். அந்த ரிசல்ட் அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் ரிவர்ஸ் பண்ண தெரிஞ்சிட்டாலே ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ரோக்ராமே எழுதிடலாம். வித்தவுட் இன்பில்ட் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து நார்மலாக இதுவும் சொல்லிட்டு பண்ணிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த இதை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே இங்கே போட்டு இந்த பிரிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்து கண்டிஷன் எழுதுறான். இஃப் யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட்டும் நான் ரிவர்ஸ் பண்ண இன்புட்டும் சேமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த இது வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணு. இட்ஸ் a palindrome, else print not a palindrome. அவ்வளோதான் கைஸ். இது வந்து ஒரு மெத்தடு. இப்போ நம்ம வந்து 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ ஹலோ அப்படின்ற வேர்டு எடுத்தோன்னா அது வந்து ரிவர்ஸ் பண்ணாலும் அது இருக்காது. ஸோ அது வந்து நாட் அ பாலிண்ட்ரோம். மலையாளம் வந்து பாலிண்ட்ரோம் தான். இதுவே வந்து நம்ம நிறைய மெத்தட் எழுதலாம். இப்போ வந்து யூசர்ட் வந்து இப்போ வந்து ஹலோன்ற ஒரு வேர்டு இருக்குது. அதே வந்து நான் இஃப் n is equal to n
::(-1) அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இது வந்து ஸ்லைசிங். நாட் பாலியன்ட்ரோம். அவ்வளோதான் கைஸ். வந்து இதே நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா நாட் பாலியன்ட்ரோம்னு வரும். இது வந்து ஒரு மெத்தட், ஒரு லைன் கண்டிஷன். இதே நம்ம காம்ப்ரிஹென்ஷன்லையும் எழுதலாம். ஸோ நிறைய மெத்தட் இருக்குது கைஸ். காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட்டு அது வேணாம், அது உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி இது நான் கோர்ஸ் வந்து நான் ப்ராப்பராக போடுறேன் கைஸ். ஜனவரி மந்த்லேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக போடுறேன். ஜாவாவும் ப்ராப்பராக போடுறேன். ஒரு நல்ல லெக்சர் இருக்காரு நம்மகிட்ட, ரொம்ப சூப்பராக எடுப்பார். எல்லாமே ப்ராப்பராக போடுறேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அல்காரிதம்ஸ் நெக்ஸ்ட் இயர்லேருந்து லைக் நானும் கொஞ்சம் நிறைய அதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். நான் சால்வ் பண்ணிட்டு அது ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து என்னென்ன அல்காரிதம்ஸ்லாம் கவர் பண்ணோம், அல்காரிதம்ஸும் மேக்ஸும் ஒரு சாஃப்ட்வேர் டொமைனில் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு கவர் பண்ணி ஒரு இது மாதிரி ஒரு கோர்ஸ் மாதிரி போடுறேன். நான் வந்து அது வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து காசுக்கெல்லாம் கிடையாது. அது வந்து என்னென்னா லைக் நிறைய பேர் வந்து இப்போது நான் வந்து எலான் மஸ்க் ஃபேனு பேசிக்காக. லைக் என்னென்னா எல்லோரும் வந்து காசுக்கு விற்கிறாங்க ரொம்ப அதிகமாக. கோர்ஸ் எல்லாம் 40,000 50,000ன்னு சொல்லிட்டு அது தமிழில் அப்படி இப்போ நடக்குது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக சொல்லலாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிற பசங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் கைஸ் எல்லா கிளாஸும். ஃப்ரீ கோட் கேம்ப்புன்ட்டு ஒரு யூடியூப் பேஜ் இருக்குது இங்கிலீஷில். லைக் அவங்க வந்து என்னென்னா இருக்க எல்லா ப்ரொஃபஸரும் அவர் எடுக்க மாட்டார், பட் எல்லா ப்ரொஃபஸரையும் கம்பைன் பண்ணி அவர் பேஜில் போடுவார். நானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணுறேன். பட் அது என் பிஸ்னஸ் கிடையாது கைஸ். என்னோடய பிஸ்னஸ் லைக் வேறு ஒரு பிளான் இருக்குது. நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு 2025 போல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட ஆரம்பித்து ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணோம். நான் அதுக்கு தான் கோர் இருக்க எல்லாம் ஒரு கோர் சப்ஜெக்டும் HTML, CSS, JavaScript, SQL, Python, கோர் ஜாவா இது மட்டும் நான் யூடியூப்பில் போட்டு மீதி அல்காரிதம்ஸ், AWS Cloud, Django, React.js, அப்புறம் Selenium இந்த 5 கிளாஸ் மட்டும் நான் ஒரு கோர்ஸ் மாதிரி ஒரு 99 இல்லைனா 199 ரொம்ப எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ரேஞ்சுக்கு வந்து அது வந்து எதுக்குன்னா ஒரு கம்யூனிட்டி மாதிரி கைஸ். ஏன்னா நான் ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு வந்து எனக்கு ஒரு கம்யூனிட்டி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த ஏஜென்சி அந்த மாதிரிலாம் இல்லை கைஸ். அது வந்து ஒரு ப்ராப்பராக நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் லைக் நான் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நாளைக்கு வந்து ப்ரைம் நம்பரோட வரேன். ஈஸியாக சிம்பிளாக ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தரேன். ஓகேவா? பை கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்ப்போம்.